ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூரார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாயக்கண்ணன். இவர் சங்கராபுரம் பேருந்து நிலையம் அருகே நகை அடகு கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் சங்கராபுரத்தைச் சேர்ந்த அக்பர் என்பவர் தனக்கு சொந்தமான மூரார்பாளையத்தில் உள்ள நிலத்தை பணப்பிரச்சினைக்காக அடகு வைத்துள்ளதாக தெரிகிறது. மேலும் அக்பரால் வட்டி கட்ட முடியாத நிலையில் கார் ஒன்றினை மாயக்கண்ணனுக்கு அளித்துள்ளதாகவும் பின்னர் மாயக்கண்ணன் அக்பரின் நிலத்தை அக்பரை கேட்காமல் விற்றதாகவும் கூறப்படுகிறது. அக்பர் தன் மகனான சம்சுதீன் மற்றும் ஆதரவாளர்களுடன் நகை அடகு கடைக்கு சென்று மாயக்கண்ணனை தாக்கியதாக சங்கராபுரம் போலீஸ் நிலையத்தில் மாயக்கண்ணன் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி நள்ளிரவில் போலீசார் அக்பர் வீட்டுக்கு சென்றனர். வீட்டினுள்ளே அக்பரின் மகன் சம்சுதீன் இருந்த நிலையில் தன் மகன் சென்னைக்கு சென்று விட்டதாக கூறி அக்பர் போலீசாரை தடுத்து நிறுத்தியுள்ளார். அதனையும் மீறி போலீசார் வீட்டினுள்ளே இருந்த சம்சுதீனை வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியது. மேலும் காவல் நிலையத்தில் அக்பரையும் அக்பரின் மனைவியையும் போலீசார் தாக்கியதாக அக்பரின் உறவினர்கள் கூறுகின்றனர். அக்பர் வாயில் ரத்தம் வரும் நிலையில் வீடியோ ஒன்றை அங்கிருந்தவர்கள் எடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 12ஆம் தேதி அதிகாலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் குடியிருப்பை அக்பரின் உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. மேலும் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி தேவராஜ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இது தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இதற்கிடையே கைது செய்யப்பட்ட சம்சுதீனை போலீஸ் ஜாமீனில் விடுவித்ததாக கூறப்படுகின்றது. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும்.